வணக்கம். அச்சா, பழைய காலத்துல ராஜா சபையில ராஜாவுக்கு வைன் ஊத்தி குடுக்கறது அது என்ன பெரிய வேலையா இருக்கும்னு தோணுதா? ஆனா பாருங்க, அந்த சாதாரண வேலைக்கு பின்னாடி நம்பவே முடியாத அளவுக்கு அதிகாரமும் செல்வாக்கும் ஒளிஞ்சிருந்தது. இன்னைக்கு நாம இந்த கிண்ணக்காரன் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான பதவியை பத்தியும், அது எப்படி அதிகாரத்துக்கு பக்கத்துல இருந்ததாலேயே ஒரு பெரிய சக்தியா மாச்சுங்கிற ரகசியத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம். அப்ப நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். இந்த கிண்ணக்காரன் வெறும் ஒரு வேலைக்காரனா இல்ல ராஜாவோட உயிரே தீர்மானிக்கிற ஒரு பவர் புரோக்கரா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாட்டுக்குள்ள தான் ஒரு பெரிய பாடமே இருக்கு. சரி வாங்க, இதை இன்னும் ஆழமா அலசி பார்க்கலாம். முதல்ல பார்க்கும்போது ராஜாவுக்கு ஒயின் ஊத்துறது ஒரு சாதாரண வேலை மாதிரி தெரியலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜாவுக்கு யாராவது விஷம் வைக்க நினைச்சா அதை தடுக்கிற கடைசி பாதுகாப்பு வளையம் யாரு? இந்த கிண்ணக்காரன் தான். அதனாலேயே இந்த வேலைக்கு பின்னாடி ஒரு பெரிய நம்பிக்கையும் பெரிய செல்வாக்கும் இருந்துச்சு. இப்ப இங்க பாருங்க, இந்த முரண்பாடு எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு. வெளியில இருந்து பார்த்தா இது ஒரு பணிவான வேலை. ஆனா உள்ளுக்குள்ள ராஜாவோட உயிரே இவங்க கையில தான் இருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய நம்பிக்கைக்குரிய சக்தி வாய்ந்த பதவியா இருந்திருக்கணும். ராஜாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்ததால சேவையும் அதிகாரமும் ஒன்னா கலந்த ஒரு விசித்திரமான பதவியா இது இருந்துருச்சு. சரி, நம்மளோட முதல் உதாரணத்துக்கு வருவோம். எகிப்து நாட்டு பார்வனோட தலைமை கிண்ணக்காரன். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவரோட கதை அரண்மனையில ஆரம்பிக்கல, ஒரு ஜெயில்ல ஆரம்பிக்குது. இவர் எப்படி தானா எதுவும் செய்யாம ஒரு தெய்வீக நேரத்துக்கான கருவியா மட்டும் பயன்பட்டார்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவர் சாதாரண ஆள் கிடையாது. எகிப்துல ஒரு பெரிய அதிகாரி. ஃபார்வனோட தலைமை பேக்கரோட சேர்த்து இவரையும் ஜெயில போட்டுட்டாங்க. அப்போதான் ஒரு நாள் ராத்திரி 3 கொடி இருக்கிற ஒரு திராட்சை செடிய பத்தி ஒரு மாதிரி கனவு வருது. என்ன பண்றதுனே தெரியாம தன்னோட சக கைதியான யோசேப்பு கிட்ட போய் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாரு. இங்கிருந்து தான் கதையே ஆரம்பிக்குது. யோசேப்பு அந்த கனவுக்கு ஒரு துல்லியமான விளக்கத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 3 நாள்ல ஃபார்வோன் உங்களை விடுதலை செஞ்சு திரும்பவும் உங்க பழைய வேலைக்கே கொண்டு வருவாரு. நீங்க முதல்ல செஞ்ச மாதிரியே ஃபார்வோனோட கோப்பைய அவர் கையில கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இது வெறும் கனவு விளக்கம் மட்டும் இல்ல, இது ஒரு வாக்குறுதி மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சு? யோசேப்பு சொன்ன மாதிரியே கிண்ணக்காரனுக்கு திரும்பவும் வேலை கிடைச்சிருச்சு. ஆனா பாருங்க, வெளியே வந்ததும் யோசேப்புக்கு உதவுறேன்னு சொன்னது அடியோட மறந்துட்டாரு. 1 இல்ல 2 இல்ல, 2 வருஷம் அப்படியே போயிடுச்சு. கடைசியா ஃபார்வோனுக்கு ஒரு கனவு வந்தப்பதான், அட ஆமா, ஜெயில்ல ஒருத்தன் இருந்தானேன்னு யோசேப்போட ஞாபகம் வருது. பாத்தீங்களா, இந்த தாமதம், இவரோட மறதி, அப்புறம் திடீர்னு வந்த ஞாபகம், இது எல்லாமே ஒரு சரியான தெய்வீக நேரத்துக்கான ஒரு கருவியா பயன்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம 2வது உதாரணத்துக்கு போகலாம். ஈரான் நாட்டு அரசன் அர்தக்ஷஷ்டா கிட்ட கிண்ணக்காரனா இருந்த நெகேமியா. இவரு நம்ம முன்னாடி பார்த்த கிண்ணக்காரன் மாதிரி இல்ல, ரொம்பவே சுறுசுறுப்பா ஒரு நோக்கத்தோட செயல்பட்ட ஒருத்தர். நெகேமியாவோட வேலைய வெறும் வைனூத்துற வேலைன்னு நினைச்சிடாதீங்க. அவர் ராஜாவோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், ரொம்ப செல்வாக்குள்ளவர். யார் ராஜாவை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண அளவுக்கு அதிகாரம் உள்ளவர். சொல்லப்போனா பல சமயம் ஈரான் ராஜாவுக்கு ஒரு ரகசிய ஆலோசகர் மாதிரியே செயல்பட்டிருக்கார். அப்ப பாத்துக்கோங்க, அது எவ்வளோ பெரிய பதவி. ஒரு நாள் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. நெகேமியா ராஜா முன்னாடி ரொம்ப சோகமா நிக்கிறாரு. அந்த காலத்துல ராஜா முன்னாடி சோகமா நிக்கிறதுங்கிறது தற்கொலைக்கு சமம், மரண தண்டனை கூட கிடைக்கலாம். ஆனா அந்த ரிஸ்க் அவர் எடுத்ததாலதான் ராஜா அவரை கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்கிறாரு. அந்த ஒரு கேள்விதான் எருசலேமை பத்தின ஒரு பெரிய உரையாடலுக்கே கதவை திறந்து விடுது. இந்த வசனம் ரொம்பவே முக்கியமானது. ராஜா சரி உனக்கு என்னதான் வேணும்னு கேட்டதும் நெகேமியா படபடன்னு பதில் சொல்லல. ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளேயே கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ராஜாவுக்கு பதில் சொல்றாரு. இதுல பாருங்க, ஆன்மீகத்தையும் அரசியல் ஞானத்தையும் அவர் எப்படி ஒரே நேரத்துல அழகா கையாண்டிருக்காருன்னு தெரியுது. சரி, இப்ப இந்த 2 கிண்ணக்காரங்களையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம். இவங்களோட தாக்கம் எப்படி வெவ்வேறு மாதிரி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். இந்த டேபிள பாத்தீங்கன்னாலே எல்லாம் புரிஞ்சிடும். எகிப்திய கிண்ணக்காரன் எப்படி இருந்தாரு? ஒரு பாசிவ் இன்ஸ்ட்ருமெண்ட், மறந்துட்டு அப்புறம் ஞாபகப்படுத்தினாரு. ஆனா நெகேமியாவை பாருங்க, ரொம்ப ஆக்டிவ், ஜெபம் பண்றாரு, செயல்படுறாரு. ஒருத்தரோட கதை யோசேப்போட உயர்வுக்கு ஒரு லிங்கா மட்டும் இருந்துச்சு. ஆனா இன்னொருத்தர் ஒரு தேசத்தையே திரும்ப கட்டுற தலைவரா மாறுறாரு. ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில விடுதலை கிடைச்சது, இன்னொருத்தர் ஒரு தேசத்தையே விடுவிச்சாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பதவிகளை கடவுள் எவ்வளவு வித்தியாசமான வழிகள்ல பயன்படுத்துறாருன்னு பாருங்க. இந்த 2 கதைகள்ல இருந்தும் நாம கத்துக்கிற ஒரு பெரிய பாடத்தை ஒரே ஒரு கொள்கையா சொல்லலாம். அதுக்கு பேரு அருகாமை கொள்கை, அதாவது ப்ராக்சிமிட்டி பிரின்சிபல். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க அதிகாரத்துக்கு எவ்வளோ பக்கத்துல இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு உருவாகும். இந்த செல்வாக்கு எப்படி உருவாகுதுன்னு பார்க்க ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. முதல்ல அதிகாரத்துக்கு பக்கத்துல போறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதாவது ஆக்சஸ்.
2வது அந்த இடத்துல நேர்மையா இருந்து நம்பிக்கையை சம்பாதிக்கிறது, அதாவது ட்ரஸ்ட். 3வது அந்த நம்பிக்கையால உங்க பேச்ச மத்தவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். கடைசியா அந்த செல்வாக்க ஒரு நல்ல பெரிய நோக்கத்துக்காக பயன்படுத்துறது. நம்ம பார்த்த 2 கிண்ணக்காரர்களுமே அவங்கவங்க வழியில இந்த 4 படியும் தாண்டி போயிருக்காங்க. சரி, இதுலேருந்து நாம கட்டுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? 1, கடவுள் பெரிய பெரிய பதவிகளை மட்டும்தான் பயன்படுத்துவாருன்னு இல்ல, அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன பதவிகளையும் பயன்படுத்துவாரு. 2, சின்ன வேலையில நாம காட்டுற நேர்மை தான் பெரிய பொறுப்புகளுக்கான நம்பிக்கையை கொடுக்கும். 3, சில சமயம் நம்ம செயல் மூலமாவும் சில சமயம் நம்ம மறதி ஞாபகம் மூலமா கூட தெய்வீக நேரம் செயல்படலாம். கடைசியா 1, உண்மையான செல்வாக்குங்கிறது சத்தம் போட்டு வர்றதில்ல, அமைதியா ஆனா ரொம்ப உறுதியா வேலை செய்யும். இப்போ கடைசியா ஒரு கேள்வி உங்களுக்காக. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு முக்கியமான நபருக்கோ இல்ல ஒரு சூழ்நிலைக்கோ பக்கத்துல இருந்ததால உங்களுக்குன்னு ஒரு எதிர்பாராத செல்வாக்கு கிடைச்சிருக்கா? உங்க குடும்பத்திலயா, வேலை செய்யற இடத்துலயா, இல்ல உங்க சமூகத்திலயா? இந்த அருகாமை கொள்கை உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.